அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற இந்த தொடர் ஜும்மா உரையில் இறைவனை பற்றி, இறைவனுக்கு இணை வைத்தலை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். அல்லாஹுக்கு இணை கற்பித்தல் எந்த வகையில் ஏற்படுகிறது என்று சொன்னால், மனிதர்களை நல்லடியார்கள், மகான்கள், இறைநேசர்கள் என்று நாம முடிவு செய்து கொண்டு அப்படி இறைநேசர்களாக இருப்பதால் அவர்களை வைத்து சில காரியங்களை அல்லாஹ்விடத்தில் சாதித்து கொள்ளலாம் என்ற தப்பான நம்பிக்கையில்தான் இந்த மார்க்கத்தில் இணை கற்பித்தல் நுழைந்தது என்பதை பார்த்து வருகிறோம். அதில் எந்த ஒரு மனிதனையும் அல்லாஹுடைய நேசர் என்று, இறைநேசர் என்று, அவுலியா என்று, மகான் என்று சொல்வதற்கு நமக்கு உரிமை இல்லை. அதை அல்லாஹ் தான் சொல்ல வேண்டும், அல்லாஹுடைய ரசூல் தான் சொல்ல வேண்டும். அல்லாஹும் ரசூலும் யாரை பற்றி நல்லடியார்கள் என்று சொன்னார்களோ அவங்கள தவிர வேறு யாரையும் நம்ம நல்லடியார் என்று சொல்வதற்கு அதிகாரம் இல்லை என்பதைத்தான் கடந்த வாரத்தில் பார்த்தோம். அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே நம்ம சொன்ன சஹாபாக்கள் அல்லாத இன்னும் சிலரை பற்றி சொர்க்கவாசிகள் என்று தங்களுடைய வாழ்நாளில் சொல்லியிருக்கிறார்கள். அதில் முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் உக்காஷா என்ற ஒரு சஹாபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சபையில் இருக்கும் பொழுது 70,000 பேர் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கம் செல்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய உம்மத்தில் 70,000 பேருக்கு எந்த கேள்வியுமே இருக்காது, நேரடியாக சொர்க்கம் போய்விடுவார்கள். சொர்க்கத்துக்கு போகிறது பல வகை இருக்கிறது. கேள்வி கேட்காமல் அனுப்புறது ஒன்று, கேள்வியை கேட்டு சரி நீ தப்பு செஞ்சுட்ட நான் மன்னிச்சிட்டேன் போ அப்படின்னு அனுப்புறது ஒன்று, கேள்வியை கேட்டு கொஞ்ச நாளைக்கு நரகத்தில் போட்டு அப்புறம் சொர்க்கத்துக்கு அனுப்புறதுன்னு பல வகை இருக்கிறது. எடுத்த எடுப்பில் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவங்க 70,000 பேர் இருக்கிறாங்க, என் உம்மத்தில் நுழைவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அவங்க யார் என்று கேட்டால் அல்லதீன லா யர்கூன் வலா யஸ்தர்கூன். அவங்க இந்த ஓதி பார்க்க மாட்டாங்க, ஓதி பார்க்குறது தேடி போக மாட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த மந்திரிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு ஓதி பாருங்க, இதுக்கு ஓதி பாருங்க, இதை கூட தவிர்த்து இருப்பது. ஓதி பார்க்கறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, அதை கூட தவிர்த்து விட்டு அலா ரப்பிஹிம் யத்தவக்கலூன், அல்லாவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைப்பார்களே அவங்க, அந்த மாதிரி தன்மை உடையவங்க தான் அந்த 70,000 பேர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அந்த சபையில் இருந்த உக்காஷாங்கிற ஒரு சஹாபி, அவர் இந்த மாதிரி இருந்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய தன்மை அவரிடத்தில் இருந்திருக்கு. எந்த பிரச்சனை வந்தாலும் மருத்துவம் செய்வார், அதுக்கு மேலே ஐயா அல்லான்னு தவக்கல் வச்சிருவார், துவா செய்வார். இந்த அதை ஓதி பார்க்குறது இதெல்லாம் அவர் செய்கிற வழக்கம் இல்லை. அப்படி அவர் இருந்ததுனால அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதரே நானும் அந்த 70,000 ஒரு ஆளை வருவேன், எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ அதில் ஒரு ஆள் தான், நீ அந்த 70,000 பேரில் ஒரு ஆள். இதை பார்த்தோன்னு இன்னொரு ஆள் எந்திரிக்கிறாரு, எனக்கு அது மாதிரி 70,000 வர துவா செய்யுங்கிறாரு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சபக கபிஹா உக்காஷா, உக்காஷா முந்திக்கிட்டாரு, ஒரே ஒரு ஆளை பற்றி சொல்லலாம்னு அல்லாஹ் அந்த அனுமதியை அந்த அறிவித்து கொடுத்துருக்குறான். அவர் கேட்டுட்டார், நான் சொல்லிவிட்டேன், உனக்கு நான் சொல்ல முடியாது, அவர் முந்திட்டாரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த 70,000 இந்த தன்மை உள்ளவங்க போவாங்க என்பது பொதுவானது. ஒரு நபரை சொல்வது என்பது அதான் முன்னறிவிப்பு என்பது. அவரை பற்றி நம்ம சொல்லலாம், நாம் அந்த மாதிரி இருக்கிறோமா என்று இப்போ இருக்கிற வச்சு சொல்லலாம், கடைசி நேரத்தில் மாறிடலாம், மௌத்தா போகிற நேரம் வரைக்கும் அப்படி இருப்போமான்னு நமக்கு தெரியாது. நம்ம அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு மனிதனை பற்றியும் இப்படி சொல்லவே முடியும். இப்படி ஒரு ஆளை நீங்கள் பார்த்தால் கூட சொல்ல முடியாது. ஏன், அவர் நடிக்கிறதுக்கு அப்படி செஞ்சுருக்கலாம், உள்ளுக்குள்ளே ஒரு ஓதி பார்க்கக்கூடியவராக இருந்திருக்கலாம், அல்லது வெளிப்படையாக இப்படி வாழ்ந்து விட்டு கடைசி நேரத்தில் மாறிவிடலாம். இப்படி ஒரு நபர் இப்படி இருப்பார் என்று அடித்து சொல்ல முடியுமான்னா முடியவே முடியாது. நாமளே அப்படி இருந்தால் கூட நமக்கு அடித்து சொல்லிக்கிற முடியாது, நம்ம இதே மாதிரி நீடிப்போன்னு சொல்ல முடியுமா? ஆனால் இந்த ஒரு சஹாபிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ அதில் ஒரு ஆள் அப்படி சொன்னால் என்ன அர்த்தம், இவர் இந்த கேட்டகரி கடைசி வரைக்கும் தக்க வைப்பார்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 70,000 பேருக்கு ஒரு இலக்கணம் சொன்னாங்கல்ல, அல்லதீன லா யர்கூன் வலா யஸ்தர்கூன் வலா ரப்பிஹிம் யத்தவக்கலூன், ரப்பின் மீது தவக்கல் வைத்து இந்த மந்திரித்து பார்க்காமல் இருப்பார்களே அந்த 70,000 பேரில் இவர் ஒருவர் என்று சொன்னார்களேயானால் அவர் சொர்க்கம் செல்வதும் உறுதி, இதே மாதிரி கடைசி வரைக்கும் வாழ்ந்து இருப்பார்.
இதே மாதிரியே கடைசி வரைக்கும் அவர் என்ன செய்வார், இந்த கொள்கையிலேயே இருப்பார் என்பது தெரிகிறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு முன்னறிவிப்பின் அடிப்படையில் உகாஷா என்கிற ஒரு சஹாபி, உகாஷா பின் மெஹசன் என்ற ஒரு சஹாபியும் சொர்க்கவாசிகள் ஒருவர் என்று வருகிறது. அதுபோக இவருக்கு இரட்டை சொர்க்கம்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டால் பத்ர் வாசிகளுக்கு சொர்க்கம்னு சொல்லியிருக்காங்க, அதுலேயும் இவர் வர்றாரு. ஏற்கனவே கடந்த வாரங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், யாரெல்லாம் பத்ர் போரில் கலந்து கொண்டார்களோ அவங்க முன்ன பின்ன செஞ்சிருந்தா கூட அல்லாஹ் மன்னிச்சிருவான், அவங்க சொர்க்கவாசிகள் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை கடந்த வாரங்களில் சொல்லியிருக்கிறோம். இந்த உகாஷாங்கிற இந்த ஒரு சஹாபி பத்ர் போர்லையும் ஆரம்பகால சஹாபியாக இருக்கிறதுனால பத்ர் போர்லையும் பங்கெடுத்தார் இல்லையா, அந்த ஒரு காரணத்தினாலையும் இவர் சொர்க்கவாசி ஆயிடுறாரு. இப்படி பிரத்யேகமாக இந்த கொள்கையில் உறுதியாக இருந்தாருங்கிற வகையிலையும் இவருக்கு இரட்டை முன்னறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் துலைஹா என்று ஒருவர் இருந்தார். அவர் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அவங்க ஹதீஜா நாயகியுடைய குடும்ப வகையில் சொந்தக்காரராக கூட வருவார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. அந்த துலைஹா என்கிற ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற வரைக்கும் முஸ்லீமாக இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகு அவர் மதம் மாறி நானும் ஒரு நபி தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அவர் பார்த்தார் ரசூலுல்லாஹ்வுக்கு நல்ல ஒரு செல்வாக்கெல்லாம் இருக்கிறது, நம்மள அந்த மாதிரி ஒன்று சொன்னோம்னா நமக்குன்னு மக்கள் வருவாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டால், நானும் நபி தான் என்று ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஒரு இடத்துல அமர்ந்து அவர் ஒரு கூட்டத்தை திரட்டி கொண்டு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். முஸ்லிம்களுக்கு எதிரான சில வேலைகள்லாம் செய்கிறார். அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அவருக்கு எதிராக போர் பிரகடனம் அறிவித்து அவரோட யுத்தத்துக்கு செல்கிறார்கள். அந்த ஊரை விட்டு ஓடி சிரியாவுக்கு ஓடிவிட்டார். அந்த மாதிரி ஓடி போகும்போது யுத்தத்திற்கு அனுப்புன ஒரு ஆளில் இவர் ஒரு ஆள் வர்றார். யார்? உகாஷா. அவரோடு யுத்தத்துக்கு அனுப்புகிறாங்களே, அந்த யுத்தத்துக்கு அனுப்பக்கூடியவர்களை யார் அனுப்புகிறாங்க? பல பேர் அனுப்புகிறாங்க. அதில் ஒரு படை வீரராக யார் இருக்கிறார்? உகாஷா இருக்கிறார். அவர் போய் அந்த அவரோட சண்டை போகும் பொழுது அந்த துலைஹா என்பவரால் இவர் கொல்லப்பட்டுறார். உகாஷா ஷஹீதா வேற ஆகிறார். சொர்க்கவாசிங்கிறதுக்கு பத்ரில் வேற கலந்துக்கிறாரு. ரெண்டாவது இந்த கொள்கை அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து எந்த துன்பம் வந்தாலும் இந்த மந்திரித்தல் என்பது செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு தன்மையிலும் இருந்திருக்கிறாரு. இறுதியாக ஷஹீதா வேற, நான் தான் நபின்னு சொல்ல ஒருத்தனை எதிர்த்து யுத்தம் செய்ய போய் அவர் ஷஹீதா வேற ஆயிடுறாரு. அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்ட ஷஹீத் என்கிற ஒரு அந்தஸ்தை வைத்து பார்க்கும் பொழுது இவர் ஒரு சிறந்த ஒரு சஹாபி என்பதும் இவர் நல்லடியார் என்பதும் இவர் உயிர்தியாகி சொர்க்கவாசி ரசூலுல்லாஹ் நற்சான்று கொடுத்தார்களே அதற்கு தகுதியானவர் என்பதும் விளங்குகிறது. ஆனால் துலைஹா என்பவர் இதெல்லாம் செஞ்சால் கூட பிறகு என்ன மறுபடியும் நம்ம தப்பு செஞ்சிட்டோம், நம்ம நபிலாம் இல்லை போய் சொல்லி ஏமாத்திட்டோம்னு மறுபடியும் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். சஹாபியா அவர் மௌத்தாகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சந்தித்து சஹாபியாக இருந்தார். மதம் மாறி போனார், நபின்னு சொன்னார். பிறகு நல்லவர்கள்லாம் கொலை செஞ்சார். பிறகு திருந்து என்னஞ்சார், நல்லடியாராக மாறி நபித்தோழராக நிலையிலே ஒரு சஹாபியாக தான் மரணிக்கிறார். நபின்னு வாதிட்டதை வாபஸ் வாங்கி கொண்டார், திருந்தி கொண்டார். அது தனி விஷயம். இந்த உகாஷா என்பவர் ஒரு சஹாபி நல்லடியார் தெரியுதா இல்லையா? இவரை பற்றி நம்ம தமிழகத்தில் ஒரு கட்டுக்கதை ஒன்று இருக்கிறது, அதையும் நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் பரங்கிப்பேட்டை அந்த ஊரில் இவருக்கு தர்கா கட்டி வச்சுக்கிறாங்க. உகாஷா சஹாபிக்கு தர்கான்னு சொல்லி இந்த உகாஷா சொர்க்கவாசின் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, அவங்களுடைய தர்கா இதுதான் என்று பரங்கிப்பேட்டையில் இவருக்கு ஒரு தர்கா கட்டியிருக்கிறாங்க. ஆனால் இவர் வரலாறில் அங்கேயே ஷாமுலேயே கொல்லப்பட்டு போயிடுறாரு. இவர் அங்கேயே கொல்லப்பட்டுறாரு. அபூபக்கர் சித்திக் காலத்திலேயே கொல்லப்பட்டாரே தவிர இந்தியாவுக்கு வரல, தமிழ்நாட்டுக்கு வரல, பரங்கிப்பேட்டைக்கும் வரல. அவர் இந்தியாவுக்கே வராத ஒரு சஹாபியாக அங்கே கொல்லப்பட்டிருக்கும் பொழுது அவர் பேரில் என்ன செய்கிறாங்க, அப்படிலாம் நம்ம இருக்கிறாங்க. யார் பேரையாவது கட்டி தர்காண்டா நம்புகிற அளவுக்கு மக்கள் ரெடியாக இருக்கிறாங்க. அதுக்கு எந்த வரலாறு? அந்த சஹாபியுடைய சொர்க்கவாசிங்கிற வரலாறு உண்மை, சஹாபிங்கிற வரலாறு உண்மை. அந்த உண்மையான வரலாறோட இங்கே வந்தாருன்னு சொன்ன பொய்யான கதையை சேர்த்து அவருக்கு தர்கா கட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த உகாஷாவுடைய தர்கா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் பரங்கிப்பேட்டையில் ஜெயண்டு பெரிய திருவிழா கொண்டாடப்படும். இந்த ஏகத்துவ எழுச்சி வந்த பிறகு அது அப்படியே ஒன்றும் இல்லாமல் போய் அந்த அந்த அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை. அதுக்கு பிறகு மறுபடியும் முக்கியத்துவம் எப்போ வருதுன்னு கேட்டால், இந்த சினிமா இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் இவரை மூளையை கழுவி வச்சிருக்கிறானுவோம். எப்படி சஹாபாக்கள் தர்காவா தேடி தேடி போவார். தமிழ் அன்சாரி தர்கான்னு ஒன்று வச்சுக்கிறான் கோவளத்தில். அப்படி ஒரு ஆள் சஹாபி இருந்தார். இங்கே வந்ததுக்கெல்லாம் இந்த ஆதாரம் இல்லை.
அந்த சஹாபி தர்காண்டு போய் காணிக்கையை கொட்டுவாரா? அதே மாதிரி இங்கேயும் போவார். இவர் போக ஆரம்பித்தார். இன்னொரு சஹாபி பரங்கிப்பட்டு இருக்கிறாரு. அப்படி ஏமாற்றிருக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு வந்து ஒரு மனுஷனை பிடிச்சி ஏமாற்றி இங்கே கோவளத்தில் ஒரு கோவளம்னா மெட்ராஸ் பக்கத்தில் உள்ள கோவளம், இந்த கோவளத்தில் ஒரு அவுளியா இருக்கிறாங்க, அவங்க சஹாபி அப்படின்னு அங்கே போய் காணிக்கையை கொடுப்பாரு. அதே மாதிரி இன்னொரு சஹாபி பரங்கிப்பட்டில் இருக்காங்க, ராத்திரியாக போய் லட்சமாக கொடுத்துட்டு வர்றாரு. மரம் கிளம்பிக்கிருச்சு. இப்போ ஆடல் பாடல் கூத்துன ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ஏகத்துவ எழுச்சியினால் மூத்தா போய் இருந்தது. சில வருடங்களாக என்னடான்னு பார்த்தா களைகட்டுது. என்ன களைகட்டுது? சஹாபியை மதிக்கணும்ல. ஆடல் என்ன, பாடல் என்ன, கூத்து என்ன, கச்சேரி என்ன, கும்மாளம் என்னன்ட்டு சில ஆண்டுகளாக ஆரம்பித்து விட்டது. என்னடா பேக்ரவுண்டுன்னு பார்த்தா பெரிய அவுளியா ஏஆர் ரஹ்மான், உயிரோடு வாழ்கிற அவுளியா சொல்லிட்டார்ல, ஏஆர் ரஹ்மான் வந்து சஹாபி சர்டிஃபிகேட் கொடுத்தார்ல, அது போதும் மக்களுக்கு. எவனோ கிறுக்கன் வந்துட்டு சொல்கிறான் இவனுக்கு சஹாபின்னு தீர்மானிக்கிற இது ஆதாரம். ஒரு சினிமா நடிகை வந்துட்டு போனால் ஆதாரமா? பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து அதுக்கு பூஜை செஞ்சால் அது வந்து நல்லடியாருக்கு ஆதாரமா? சஹாபிங்கிறதுக்கு ஆதாரமாகுமா? அவர் சஹாபி என்றாலும் இங்கே வரலைங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கிறது. யாரால் கொல்லப்பட்டாருங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கிறது. உமருல் இல்லான்னு கூட இந்த துலைகாவை சந்திக்கிறாங்க. பிறகு இஸ்லாத்துக்கு வந்து உம்ராவுக்கு வர்றாரு. அப்போ உமருல் இல்லான்னு பார்த்து இந்த மாதிரி வந்து உக்காசா கொண்டு முடியா, அப்படி அவ்வளோ ஃபேமஸ் தான் கொண்டாண்டு உக்காசாங்கிற ஒரு ஆளை கொண்டு முடியாப்பான்னு கேட்கும்போது, என்னால் கொல்லப்பட்டேன்னு அவர் சொர்க்கவாசன் ஆனார், நான் கெட்டவனாக இருந்து கொன்றேன்ல, நான் கெட்டவனாக இருந்த நான் கொன்றதா அவர் ஷஹீத் அந்தஸ்து கிடைத்திருக்கிறது, நானும் நல்லவனாயிட்டு அவர் நல்லவனாயிட்டார்னு சொல்கிறதெல்லாம் அந்த உரையாடலாம் வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த உகாஷாங்கிறதுக்கு இந்தியாவுக்கும் சம்மந்தம் கிடையாது, இங்கே வந்ததும் கிடையாது. அவர் பேரில் ஒரு தர்கா வைத்திருக்கிறார்களே, இது அல்ல. உகாஷாங்கிற ஒரு சொர்க்கவாசிங்கிறது அவர் வேற, இது டூப்ளிகேட், பொய், தவறான கற்பனை சம்பாதிப்பதற்காக எவனும் கட்டி விட்டு ஏதோ ஒரு கபரை கட்டி என்ன செய்கிறாங்க, அவளுடைய சஹாபாக்களுடைய தர்கா என்று ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சில பேரை சொர்க்கவாசின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டால் சாத் இப்னு முஆத். சாத் இப்னு முஆத் என்பவர் யார்? மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்கல்ல ஹிஜ்ரத் பண்ணி, அப்படி வரக்கூடிய நேரத்தில் வந்து மதீனாவில் பெரிய தலைமை தாங்கினவர் சாது தான். அவர் கீழே தான் அந்த ஹவுஸுங்கிற கோத்திரமெல்லாம் அவர் கீழே தான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் வந்த பிறகு அவருடைய தலைமைக்கு தான் என்ன செஞ்சு ஆபத்தை வந்து சொல்ல போனான். ஆனால் அவர் அதை பார்க்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாரு, ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை தழுவிடுறாரு. அப்போ சாத் இப்னு முஆத் என்பவர் அந்த சமுதாயத்தின் தலைவராக, ஹவுஸ் கோத்திரத்தினுடைய தலைவராக இருந்து இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினால் அந்த கூட்டமே இஸ்லாத்துக்கு வருகிறது. அப்படி ஒரு தனக்குன்னு ஒரு பெருமை அந்தஸ்தெல்லாம் இருந்தும் கூட அது இதுதான் சத்தியம்னு தெரிஞ்ச பிறகு அதை தூக்கி எறிஞ்சிட்டு சாதாரண ஒரு தொண்டராக இந்த மார்க்கத்தில் இணைந்தார் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு தியாகி யாரு? இந்த சாத் இப்னு முஆத் அவர்கள். அவங்க அந்த அகழ் போர் எதிரிகள்லாம் சூழ்ந்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா, அகழ் யுத்தம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அகழ் போர்னா என்ன? போர் நடக்கவில்லை, மதீனாவை சுற்றி முற்றுகையிடுகிறார்கள். அவங்க தாக்குறதுக்கு வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சல்மான் ஃபாரிசிங்கிற ஒரு தோழருடைய ஒரு ஆலோசனையை பெற்று ஊரை சுற்றி அகழ் வெட்டுறாங்க. அகழ் வெட்டுனா உள்ள குதிரையெல்லாம் வராது. அது எதிரிகள் வர்றான்னு தெரிஞ்ச உடனே பெரிய சக்தியாக ஊரை முற்றுகையிட்டார்கள், ஊருக்குள்ளே நுழைந்தார்களே, ஆனால் மதீனாவை அழித்து விடுவார்கள். அப்போ மதீனாவுக்கு வராமல் தடுப்பதாக இருந்தால் பெரிய அளவில் பள்ளம் தோண்டிடணும். அவன் அந்த பக்கம் நிற்பான், மதீனா அந்த பக்கம், நடுவில் பெரிய அளவில் பள்ளம் தோண்டிட்டோம்னு சொன்னால் அந்த இடத்துல தூரமாக நின்று அம்பு எய்து தான் போர் செய்ய முடியும். வாள் யுத்தம் நடக்காது. குதிரையை கொண்டாந்து ஊருக்குள்ளே நுழைய முடியாது, ஒட்டகத்தோடு வர முடியாது. அப்போ எதிரிகள் ஊருக்கு வர முடியாமல் தடுப்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அகழ் வெட்டின வரலாறுலாம் இருக்கிறது. அவங்களே வெட்டுவாங்க, மண் படிஞ்சிருக்கும், அவங்களே பாறையை தூக்குவாங்க, மக்களோடு மக்களாக நின்று அவங்களும் அந்த அகழ் வெட்டிற சம்பவம்லாம் இருக்கிறது. அப்படி அந்த அகழ் யுத்தத்தில் வந்து அம்பு வழியாக மட்டும் யுத்தம் நடக்கிறது. அதில் ஒரு அம்பு இவருடைய கையில், சாத் இப்னு முஆத் என்ப சஹாபியுடைய கையில் தைத்து ரத்தம் பீரிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட முக்கியமான நரம்பு கட்டான உடனே ரத்தம் நிற்க மாட்டேங்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பள்ளிவாசல்லையே அவருக்கு ஒரு கூடாரத்தை போட்டு அடிக்கடி விசாரிச்சுக்கிறேன் அவரை என்பதற்காக வேண்டி பள்ளிவாசல் பகுதியில் அவருக்கு ஒரு கூடாரத்தை அமைத்து அவர் அடிக்கடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, நோய் விசாரிப்பார்கள். அந்த வேதனையில் ரத்தம் ஓடி ஓடி நிற்கலை, எந்த வைத்தியத்தும் கட்டுப்படவில்லை. அடுக்கல்ல முற்றுகையிட்டவங்கலாம் போயிட்டாங்க. முற்றுகையிட வந்தால் அவன் 2 நாளில் போர் முடிச்சுட்டு போகலான்னு வந்திருப்பான். ஊரில் உள்ளவங்க போதிய தயாரிப்போடு இருப்பாங்க. பயணத்தில் வர்றவன் உணவு போக்குவரத்துலாம் இருக்காது.
கொஞ்ச நாள் முற்றுகையிட்டு பார்த்தாங்க, எங்கள் சாப்பாடையில் ஒன்றும் இல்லைன்னு திரும்பிட்டாங்க. முற்றுகையை தோல்வி அடைந்து விட்டது. அதுக்கப்புறம் அந்த போர் நடக்கவில்லை. போர் சின்ன சின்ன அம்பு எய்தல் இப்படி தான் நடந்தது, அது தனி விஷயம். அப்போ அந்த ரத்தம் வடிந்து என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டால் அவர் அதில் இறந்துட்டார். அகல் போரில் ஏற்பட்ட அந்த காயத்தினால அவர் இறந்து விடுகிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது இறந்த பிறகு ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு பட்டாடை வந்து ஒரு அன்பளிப்பாக வருது. பட்டாடைன்னு அப்படி சூப்பராக இருக்குது. வெளிநாட்டில் இருந்து ஒரு மன்னர் வந்து கொடுத்து அனுப்புகிறார். பட்டில் அவ்வளோ மெல்லிசான, அந்த காலத்தில் அப்படிலாம் பட்டு இப்போ அப்படிலாம் கிடையாது. ஒரு பட்டு சேலையவே தீப்பெட்டிக்குள்ளே அடைக்கிடலாங்கிற அளவுக்கு சொல்லுவாங்க. அப்படிலாம் தயாரித்தாங்க நுணுக்கமாக, கைகளால் தயாரிக்கிறது. அவ்வளவு மெல்லிசா தீப்பெட்டில் விரிச்சா ஒரு சேலையாயிரும். அப்படி அளவுக்கெல்லாம் பட்டுகள் அந்த காலத்தில் இருந்துச்சு. அப்படி மாதிரியான ஒரு பட்டாடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்த உடனே அது ஆளுக்கு தொட்டு பார்த்து, இந்த மாதிரி பட்டு பார்த்ததில்லை, என்ன தரம், என்ன மெல்லிசா இருக்கிறது, என்ன நைஸாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆளுக்கு புகழ்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதை போய் புகழ்கிறீங்களே, சாது இப்னு முஆதுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் கொடுத்துருக்கான ஒரு பட்டாடை, அது இதை விட அஹ்ஸன் மின் ஹாதா இல்லை மனாதிலு சாதின், இந்த சாதை தான் சொல்கிறாங்க. எந்த சாது இப்னு முஆத் அவர்கள் அந்த அகல் போரில் காயத்தினால் இறந்து விட்டார்களோ அந்த சாதை பற்றி சொல்லும் பொழுது அவருக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான ஒரு பட்டாடை, அது மணக்கண்ணில் காட்டினான்ல, அந்த பட்டாடை அஹ்ஸன் மின் ஹாதா, இதுக்கு மேலே சிறந்தது. அப்போ அவர் சொர்க்கத்துக்கு போவார் வந்துருச்சு. அதில் சொர்க்கத்தில் இருந்தால் தானே சொர்க்கத்தில் பட்டாடை அணிகிற மாதிரி பார்க்க முடியும். அவர் ஒரு பட்டாடை அணிந்து சொர்க்கத்தில் இருப்பதாக அல்லாஹ்வால் காட்டப்பட்ட அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் அல்லாஹ் காட்டுறான், ரசூலுல்லாஹ் நம்ம காட்டின கற்பனையாக கூட இருக்கும். நம்ம சில காட்சிகள் இப்படி தென்படும், சைத்தான் கூட இப்படி காட்டிடுவான். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அப்படி வராது. இறை தூதர் அவர்களுக்கு அப்படி அல்லாஹ் காட்டுறான்னு சொன்னால் அதை செய்வான், அப்படி இருக்கிறது, அவருக்கு அப்படி நடக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். அந்த அடிப்படையில் சாது அவர்களுடைய அந்த சொர்க்கத்தில் அவருக்கு பட்டாடை வழங்கப்படும். நீங்கள் எந்த பட்டாடையை புகழ்ந்து ரசிக்கிறீர்களோ இதை விட மேலானதாக அது இருக்கும். அப்போ இவர் வந்து சொர்க்கவாசம் தெரியுதா இல்லையா? சொர்க்கவாசின்னு இருக்கிறது தான் இந்த பட்டாடையின் மூலமாக. அந்த தியாகம் அப்படிப்பட்டது, அவரோட வரலாறு அப்படிப்பட்டது. ஆனால் வரலாறு அப்படி இருந்தாலும் இது சரியாக இருக்கணும், உள்ளம் சரியாக இருக்கணும், அது நமக்கு தெரியாது. ஆனால் இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்சான்று வழங்கியதன் மூலமாக அவருடைய தியாகம் எல்லாம் தூய்மையான தியாகம், சாதாரண விஷயம் அல்ல. இன்னும் சொல்ல போனால் இவர் மரணித்த அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலக்கியமாக சொன்னாங்க, இஹ்தஸல் அர்ஷு லி மௌத்தி சாதின், சாதுடைய மௌத்துனால அரிசு நடுங்குது, அரிசு ரஹ்மான் நடுங்குதுன்றாங்க. அரிசு நடுங்காது, அது அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அல்லாஹ்வே அதுக்கு அவன் தான் அந்த மரணத்தை கொடுக்குறான், கொடுத்து அல்லாஹ்வே அதை பற்றி ஃபீல் பண்ணுற மாதிரி உள்ள அர்த்தத்தில் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரஹ்மானுடைய அரிசி இவருடைய மௌத்துக்கு அதிர்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அதிர்வது, அப்படி அந்த அதிர்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு இவருடைய மரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய பாதிப்பை எடுத்தாங்க. இவருடைய மரணம் வந்து அவர் சப்போர்ட் பண்ணி இருக்கா, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வளர்ந்துச்சு, அது ஒரு விஷயம். அந்த ஊருக்கு தலைவராக இருந்த ஒருத்தர் வந்து நான் தலைவரா நீ தலைவரான்னு வேற மாதிரி ஆரம்பித்து இருந்தாரையானால் ரசூல்லா வேற ஊருக்கு தான் போயிருக்கணும், அடைக்கலம் பேர் இன்னொரு ஹஜ்ரத் பண்ணி போயிருக்கணும். அந்த அளவுக்கு அவரை பக்கபலமாக நின்று தியாகமெல்லாம் பண்ணி அகல்பூரில் அந்த கடைசி யுத்தம் வரைக்கும் நின்று நினைஞ்சிருக்காரு, செயல்பட்டு இருக்கிற காரணத்தினால அவர் அந்த அளவுக்கு ரசூல்லா என்ன செய்கிறாங்க, புகழ்ந்து சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அவர் உயிரோடு இருக்கிற சம்பவ நேரத்தில் இந்த பனு குறைலா அவங்களோட முற்றுகையிடுறாங்க. அவங்கள ஜெயித்த பிறகு அவங்கள என்ன செய்வது என்று பிரச்சனை வரும் பொழுது அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, சாதுகிட்ட கேளுங்க, சாது இப்னு முஆதுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னோடனே ரசூலுல்லாஹ் உட்காந்துருக்காங்க. சாது வர்றாரு. வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்று அவருக்கு கூமு இலா சய்யிதிக்கும், உங்கள் தலைவர் வந்து விட்டார், அவரை வரவேற்க எழுந்திருங்கள்னு சொல்லி எல்லாருக்கும் தலைவராக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே எழுந்து நிற்கிறாங்க. கூமு இலா சய்யிதிக்கும், உங்களுடைய தலைவரை வரவேற்க எழுந்திருங்கள் என்று அவரை அந்த சமுதாயத்தின் தலைவராக இவங்க தலைவர் ஆன பிறகு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சாது அவர்களை, சாது இப்னு முஆத் என்கிற அந்த சஹாபியை வந்து ரொம்ப மதிப்பில் வைத்திருந்தார்கள், கண்ணியம் கொடுத்து வைத்திருந்தார்கள். அவருடைய தீர்ப்பின் பிரகாரம் அந்த மனு குறைலாவுக்குரிய முடிவை எடுத்தார்கள். அது பெரிய வரலாறு. அப்போ அந்த சாது ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த தியாகம், அவருக்கு இருந்த மரியாதை, இதெல்லாம் ஒரு மனிதன் லேசில் தனக்குன்னு ஒரு பிடிமானம் இருக்குன்னு லேசில் விட மாட்டான். அப்படியான ஒரு தியாகத்தை செஞ்சிருக்காரு. மற்ற விஷயங்கள்லாம் சின்ன விஷயங்களாக எடுத்துக்கொண்டாலும் இவர் தான் அந்த ஊருக்கு தலைவர். இவர் வந்ததுனால அவருடைய தலைமைத்துவம் போய்விட்டது. என்கிற நிலையில் இருந்தும் கூட இஸ்லாத்தில் ஏற்று சாதாரண தொண்டரில் ஒருவராக அவர் செயல்பட்டு இருந்தார் இல்லையா,
அந்த மாதிரியான ஒரு தன்மைக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை ரொம்ப புகழ்ந்திருக்கிறாங்க. ரஹ்மானுடைய பட்டாடை அவர் சொர்க்கத்தில் எல்லாம் வழங்குவான் என்று அவங்களையும் சொர்க்கவாசின்னு சொல்லியிருக்காங்க. இவரை சொல்லலாம், நம்ம உக்காசா சொர்க்கவாசி நல்லடியார் அவுளியான்னு சொல்லுங்க, தவறு கிடையாது, சொல்லணும் தவறு கிடையாது என்பதில் அவரை பற்றி பேசி வரும் பொழுது இந்த விஷயம் தெரிந்திருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பாராட்டினார்கள் என்று தெரிந்திருந்தால் அதை சொல்லணும். அது மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம். அதே மாதிரி சாத் இப்னு முஆத் அவர்களை பற்றி நம்ம பேச வேண்டி வந்தால், அவர் நல்லடியார், ஆமாம் நல்லடியார், அவுலியா, மகானு, எந்த அளவுக்கு கொண்டால் சொர்க்கவாசின்னு என்ன செய்யலாம், சொல்லலாம். வேறு எந்த மாதிரி அறிவிப்பு இல்லாத அளவுக்கு சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முஅத்தின் பிலால் அவர்கள் நமக்கு தெரியும். அவங்க தான் பள்ளிவாசலில் பாங்கு சொன்னாங்க. பாங்கு சொன்னதுக்கு முன்னாடி மக்காவில் அவருடைய தியாகம் சாதாரண தியாகம் கிடையாது. பாங்கு சொன்னதை வச்சு பெரிய விஷயம் இல்லை, பாங்கு யார் வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம். அந்த அடிமையாக இருந்த அந்த நேரத்தில் அவர் பட்ட கஷ்டம், அந்த பாறாங்கல்லத்துக்கு நெஞ்சில் வச்சது, அந்த எஜமான் துன்பப்படுத்தினது, அதை பார்த்துட்டு அபூபக்கர் அவர்கள் விலைக்கு வாங்கி விடுதலை செஞ்ச வரலாறுலாம் படித்தோம்னு சொன்னால் ரொம்ப கண்ணீர் வர வைக்கிற வரலாறு அவருடைய வரலாறு ஒன்று. மக்காவின் துவக்க காலத்தில் கஷ்டப்பட்டாங்கல்ல, யாசிர், சுமையா, அந்த பட்டியலில் படித்தால கண்ணீர் வரும். அந்த மாதிரி வரலாறுக்கு சொந்தக்காரர் யார்? பிலால். அவ்வளோ பெரிய தியாகம் செஞ்சு அகதுன்னு சொல்லி என்ன துன்பப்படுத்தினாலும் அல்லாஹ் இல்லைன்னு சொன்னால் அகது ஒரு இறைவன் தான் சொன்னார். அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தியாகம் பண்ண ஒரு சஹாபியார் பிலால் அவர்கள் உரத்த குரல் இருக்கிறதுனால அவரை மதீனா நியமிக்கிறாங்க. இந்த தியாகத்துக்காக நியமிக்கலை, பாங்கு சொல்லணுங்கிற ஒரு பிரச்சனை வரும் பொழுது இந்த பாங்குடைய வாசகத்தை அல்லாஹ் கனவு மூலமாக அப்துல்லாஹ் இப்னு ஜெயிதுங்கிற ஒரு சஹாபிக்கு போடுகிறான். இதை பாங்கு எப்படி மக்கள் அழைக்கிறது, அவர் ஓடி வந்து ரசூல்லாட்ட மணி அடிக்கிறதா, அது செய்கிறதா, கொட்டடிக்கிறதா, முரசு அடிக்கிறதான்னு மசூரா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தொழுகைக்கு நம்ம அழைக்கணும், 5 டைம்ஸ் மக்களை கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுறது, என்ன சொல்லி கூப்பிடுறது? அப்போ நசாராக்கள் மாதிரி மணி அடிக்குவோமா, அப்படி ஒரு மசூரா நடக்குது. அல்லது வேற ஏதாவது முரசு கொட்டுவோமா அப்படின்னு வருது. அல்லது ஒரு ஆளை அனுப்பிவிட்டு தொழுகை நேரமாச்சின்னு ஊராக தண்டரை போட்டு வருவோமா என்றெல்லாம் ஆலோசனை பண்ணிக்கிட்டு கலைஞ்சிட்டாங்க. அந்த இரவில் கனவுல இவருடைய கனவில் போய் அப்துல்லா இப்னு ஸைத் கனவுல போய் ஒரு வானவர் மூலமாக அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லும்போது பாங்கு இந்த வாசகத்தை அவர் சொல்லி இப்படி நீங்கள் அறிவிக்கலாமே, இது நல்லா இருக்குன்ற உடனே அவர் ஓடி வர்றார் ரசூல்லாட்ட. அவர் வழியாக ரசூல்லா அந்த வஹியை அல்லாஹ் கொடுக்குறான். சொன்னவன ரசூல்லா இது நல்லதாக இருக்கிறது, இது அல்லாஹ் தான் உங்களுக்கு அதை காட்டி தந்திருக்கிறான்னு சொல்லி, நீ உனக்கு சத்தம் நல்ல போது உரத்த சத்தம் இல்லை, இருக்கிறதுல நல்ல சத்தம் உள்ள ஒரு பிலால் தான், அவர் சொன்னார்னா என்ன செய்யும், ஊருக்கே கேட்கும் அப்படின்னு சொல்லி உனக்கு அந்த வானவர் சொன்னது கனவில் நீ பார்த்ததை நீ பிலாலுக்கு சொல்லு அப்படின்னோன்னு அவர் பிலாலுக்கு சொல்ல பிலால் பாங்க சொல்கிறார். இந்த பிலாலை பாங்க சொல்ல தேர்ந்தெடுத்தது அந்த குரலுக்காகத்தான். பாங்குங்கிற மக்கள் அழைக்கணுமா இல்லையா, அழைச்சா நிறைய பேர் சென்றடையணும்ல, மைக்கெல்லாம் இல்லாத காலம், நல்ல உரத்த சவுண்டாக இருந்து தான் என்ன செய்யும் அந்த பகுதியில் எல்லாருக்கும் கேட்டு பள்ளியாசலுக்கு வருவார்கள். அப்படியான ஒரு காரணத்தினால பாங்கு சொன்னார். அதே பேர் இந்த பாங்கு சொன்னதுக்காக இப்போ அந்தஸ்து கிடையாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, பிலால்கிட்ட ஒரு நாள் பார்க்குறாங்க, பிலாலை நான் மேராஜுக்கு போயிருக்கும் பொழுது எனக்கு முன்னாடி நீ நடந்து போகிற செருப்பு ஓசை நான் கேட்குறேன், தஃபன் அலைக்க ஃபில் ஜன்னா, உன்னுடைய நான் சொர்க்கத்தில் நானும் போகிறேன் நீனும் போகிற, எனக்கு முன்னாடி நீ போயிட்டுருக்கிற, உன்னுடைய செருப்பு சத்தம் எனக்கு கேட்குது. இவர் ஒரு டைப்பாக நடப்பார் போல இருக்குது, அதை அனுசரித்து சில ஆளுடைய அந்த நடையை வச்சு சொல்லிடுவாங்க இல்லையா, உன்னுடைய செருப்போசை எனக்கு முன்னாடி கேட்குத, நீ என்ன அப்படி செஞ்ச, சொர்க்கத்துக்கு நீ எனக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறிய, நீ என்ன செஞ்சேன்னு அவர்கிட்டே கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் என்ன சொல்கிறாரு, நான் பெருசாக அப்படிலாம் செய்யலை, இஸ்லாத்துக்கு நான் வந்த பிறகு எல்லாரும் செய்கிற காரியத்தை நானும் செஞ்சுட்டு இருக்கிறேன், பெரிய பாரதூரமான இபாதத்து வணக்க வழிபாடு மூலிகைலாம் நான் போகலை, சாதாரண விஷயந்தான். ஆனால் எப்போ நான் ஒழு செஞ்சால் 2 ரக்காத் தொழுதுருவேன். நீங்கள் விடாமல் என்று செய்கிற சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை இதாக கூட இருக்கலாம். அவர் சொல்கிறார், நீ என்ன இஸ்லாத்துக்கு வந்த பிறகு நீ செய்கிற ஒரு சிறந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்கும் பொழுது, எப்போ ஒழு செஞ்சாலும் 2 ரக்காத் நான் தொழுதுருவேன், இதுதான் நான் செஞ்ச விஷயமா நினைக்கிறேன்டவுடனே அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுக்காமல் ஏற்றுக்கிட்டாங்க. அது எதுனாலுங்கிற விஷயம் வேறு, அதை நம்ம செஞ்சால் நமக்கு அது கிடைக்குங்கிற விஷயம் வேறு. இவர் சொர்க்கவாசிங்கிறத பிரச்சனை. இப்போ இவர் இதை செஞ்சுருக்கிறாரு, இதற்காக அல்லாஹ் கொடுத்தானா, வேற மற்ற தியாகத்தையெல்லாம் அல்லாஹ் பார்த்து கொடுத்தானாங்கிற டாபிக் இல்லை. அவர் சொர்க்கத்தில் அவரை ரசூல்லா பார்த்தாங்கன்னா இது மேராஜில் பார்க்கலாம் உண்மை. அல்லாஹ் ஒருத்தர் அப்படி காட்டுறான்னு சொன்னால் வஹீயில் காட்டுறான், இறை தூதரை ஏற்றுக்கிட்டு கேட்குறாங்க, அதை ஒரு கனவு என்று அலட்சியப்படுத்திட்டு போகல, சும்மா காட்சின்னு அவர்கிட்ட அதை நம்பி தானே கேட்குறாங்க, எனக்கு நீ போயிட்டு இருக்கிற என்னப்பா செஞ்ச. அப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கவாசி என்று நம்ம சொல்லலாம்.
அவர் அந்த கடந்த கால தியாகம் காரணமாக இருக்கும், அல்லது இந்த இபாதத்து காரணமாக இருக்கும். எது காரணமோ அவர் தவறே செஞ்சுதான் அவளை மன்னிச்சிருவான். அந்த மாதிரி அடிப்படையில் அவங்கள அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லிட்ட காரணத்தினால் அவரை நல்லடியார் இப்படி சொல்வதற்கு நமக்கு என்ன இருக்குது, அனுமதி இருக்கிறது. அதே மாதிரி அப்துல்லா இப்னு சலாம்னு ஒருத்தர் இருந்தார். இவர் யார்? யூதர். அந்த மதீனாவில் இருந்த யூத சமுதாயத்தில் பெரிய பாதிரியார். அந்த யூதர்களுக்கு அந்த பெரிய மதகுரு யாருன்னா இவர் தான். இவர் யூத வேதங்கள்லாம் படித்து அலசி பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹ் பற்றின அந்த முன்னறிவிப்புகள் அவருக்கு தெரியுது. இவராக தான் இருக்கு, மதீனாவுக்கு வந்திருக்க நம்ம இனத்தார்கள் எதிர்க்கிறாங்க தப்பா, இவர் தான் நம்ம வேதத்தில் சொன்ன இறை தூதர் வருவார்னு சொல்லப்பட்டிருக்கிற அது இவர் தான் என்று அவருக்கு விளங்கிருச்சு. அந்த மத வேதங்கள்லாம் படித்து கற்றுணர்ந்த ஒரு ஆளாக இருந்ததுனால அவர் ரசூல் சந்திச்சு என்ன செய்கிறாரு, ஏற்றுக்கிறார். அந்த அப்துல்லா இப்னு சலாம்ங்கிற ஒரு ஃபாதராக இருந்து அதனால் நிறைய யூதர்கள் வந்தாங்க. இவர் வந்ததை வைத்து நிறைய யூதர்கள், மதீனாவில் சஹாபாக்கள்லாம் யூதர் தானே, யூதராக தானே இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அப்போ அந்த யூதரை வந்த பிறகு அவர் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த பூமியில் நடமாடுகிற ஒருவரை பற்றி ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசின்னு சொல்வதாக இருந்தால் இவரைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். சாதிபின் அபி வக்காஸ் என்கிற ஒரு சஹாபி சொல்கிறாங்க. பல பேர் சொல்லியிருக்கிறாங்க, இவர் கேட்கல, இவர் கேட்டது சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியில் நடமாடி கொண்டிருக்கிற ஒருவரை பற்றி சொர்க்கவாசி என்று சொல்வதாக இருந்தால் இவரை அப்துல்லா இப்னு சலாமை பற்றி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு ஆளை பற்றி பேசும் பொழுது அப்துல்லா இப்னு சலாம் சொர்க்கவாசி என்று ரசூலுல்லாஹ் சொன்ன நான் கேட்டிருக்கிறேன். பூமியில் வாழுகிற யாரை பற்றியும் சொல்லி நான் கேட்கவில்லை, அவர் கேட்கலங்கிறார். அதனால் அபூபக்கர் உமர்லாம் இல்லைண்டாவாது, அவர் கேட்டது சொல்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு சலாம் என்கிற அந்த யூத பாதிரியாராக இருந்து இஸ்லாத்தை தழுவிய அந்த ஒரு நல்ல மனிதரை பற்றி சொர்க்கவாசி என்று நற்செய்தி சொல்லியிருக்கிறார்கள். இவங்கள அவுலியான்னு சொல்லலாம், இவங்கள மகான்னு சொல்லலாம். தர்கா கட்டலாமா, சக்தி இருக்கா, ரெண்டாவது பார்க்கணுது, அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அவங்கள இறை நேசர் என்று சொல்லலாமா என்றால் இவர்களையெல்லாம் இறை நேசர் என்று சொல்லலாம். ஏன்னா யாரையெல்லாம் இறை நேசர் என்று மார்க்கத்தில் சொல்லப்படுற அந்த லிஸ்ட்டை நம்ம முழுமைப்படுத்திக்கிட்டோம்னு சொன்னால் பாக்கி யாரை சொன்னாலும் பொய்யின்றலாம். இறை நேசர் சொல்லக்கூடாது, அது அல்லாஹ்வுடைய அதிகாரம், அல்லாஹ் அறிவித்து கொடுத்தால் ரசூல் சொல்லுவாங்க, அதை தவிர யாரும் சொல்ல முடியாது என்கிறதுக்காகத்தான் இந்த விவரங்கள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. இன்னும் சிலரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை நேசர் என்று சொர்க்கவாசி என்று நற்சான்று சொல்லியிருக்கிறார்கள். அதை பார்த்துவிட்டு நல்லடியார் என்று ஆகிவிட்டால் அவருக்கு பவர் வந்துருமா என்பதை அடுத்தடுத்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.